ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஹைட் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். அப்படி இருந்தாலுமே அம்பர்லா பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஹேங்கர் எடுத்துக்கோங்க. ஹேங்கர் எடுத்துகிட்டு இடுப்பு பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ மேலே உள்ள இடுப்பு பார்ட்டை வந்து 1/2 இன்ச் வர்ற மாதிரி நம்ம வந்து ஹேங்கரில் வந்து வச்சு குண்டூசி போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வெளியில் வர மாதிரி டோட்டல் இடுப்பு அகலத்தையுமே வச்சு நீங்கள் வந்து குண்டூசி போட்டுக்கோங்க, கொஞ்சம் பொறுமையாகவே. ஸோ இதே மாதிரி குண்டூசி போட்டுட்டிங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டோன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா கீழே எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் சைடில் எல்லாம் இறங்கியிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொறுமையாக இதை வந்து 2 கிளாத்தையுமே ஒன்றா வச்சு, அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு 2யுமே ஒன்றா வச்சு நம்ம ஈவனாக குண்டூசி போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் மாதிரி குண்டூசி போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஹேங்கர் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதேமாதிரி ஒல்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஏதாவது ஆணி எதுலையாவது வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே வந்து உங்களுக்கு எக்ஸஸ் கிளாத் வந்து தொங்கும். சைடும் சென்டரும் ஈவனாக இருக்கும். அதுக்கு 2க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கிளாத் வந்து அம்பர்லால நம்மளுக்கு தொங்கும். ஸோ இது வந்து எல்லா புடவையிலையுமே வரும். மோஸ்ட்லி பூனமில் கண்டிப்பாக வரும். நெட்டுலலாம் அந்தளவு நம்மளுக்கு வராது, காட்டன்லலாம் அந்தளவு வராது. பட் வந்து பார்த்திங்கன்னா பூனமில் வந்து கண்டிப்பாக இது வந்து தொங்கும். ஏன்னா கிராஸ் பீஸில் தானே நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொங்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அம்பர்லா வந்து ரொம்ப ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ட்ரிக்ஸ்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் வந்து நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறோன்னா எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து எல்லா ட்ரிக்ஸையுமே சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இடுப்பகலம் ஃபுல்லாக கொஞ்சம் சுருக்கி அந்த ஹேங்கரில் குண்டூசி போட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா கேட்டில் மாட்டியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் எப்போதும் ஆணியில் தான் மாட்டுவேன். எனக்கு வீடியோ எனக்கு சரியாக வரல. ஸோ அதனால் கேட்டில் மாட்டிட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சைடும் சென்டரும் ஈவனாக இருக்கும். அதுக்கு கீழே 2க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதை வந்து இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு அம்பர்லா வந்து ஈவனாக கிடைக்கும். இல்லாட்டி அன்ஈவனாக தொங்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பொறுமையாக கட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தால் இது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் தொங்க விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அன்ஈவனாக உள்ள கிளாத் வந்து கீழே தொங்கிடும். ஸோ சைடில் உள்ள அளவை வச்சு நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈவனாகவும் வந்துடும். ஸோ இதே மாதிரி பொறுமையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும் அப்போவுமே. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா பொறுமையாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஈவன் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈவனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மெத்தட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அம்பர்லாலேயே. இதை மட்டும் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க.